ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சோண்டு கேப் கிடச்சிது. அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கமருதீன் வந்து மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏன் இன்றைக்கி வந்து மண்டையை கழுவுறாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பூர்ணிமா ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கமருதீன் அவங்களும் விஜய் பார்வதி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருப்பார், கமருதீன் சொல்லியிருப்பார்ல. அதை பார்த்துட்டாங்க. அப்பயே நான் நினச்சேன் இந்த மாதிரி நடக்குதுன்னு இந்த அம்மாவுக்கு மூக்கு வேர்க்குமேன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் வந்துட்டு கமருதீன் கிட்ட வந்து விஜய் பார்வதியை பற்றி போட்டு கொடுக்குறாங்க. இல்லாதது போலாது எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அதாவது இவங்க சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி, என்னை வந்து நீ எத்தனை பேர் இவங்க கூடலாம் நீ இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது அப்படியே அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அவங்க எவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு நம்ம வந்து நல்லா பேசும்போது எனக்கு வெளியே வந்து ஆள் இருக்குன்னு அவங்க சொன்னாங்களே இல்லையா? நீ நான் அதுக்கப்புறம் கலை விஜய் பார்வதியெல்லாம் இருக்கும்போது சொன்னாங்களே இல்லையா? அவங்க கூட பிரேக்கப் ஆன மாதிரியும் சொல்லலை, சரியா? உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி கேமரா முன்னாடி போய்ட்டு அந்த பையன் கூட நான் பிரேக்கப் ஆகிட்டேன்னு சொல்லலை. ஆனால் நீ வேணுமா? அவங்ககிட்ட சொல்லலை, சரி சொல்ல முடியாது. ஆனால் நீ கேமரா மூலமாக இங்கே தெரியப்படுத்திருக்கலாம்ல. நீ கேமரா மூலமாக அந்த பையன்கிட்ட தெரியப்படுத்தாமல் இவன் மேலே உனக்கு வந்து எப்படி வந்துச்சு ஆசை அப்படியே அவங்க கேட்குறாங்க. உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி வந்துட்டு எப்படி நீ வந்து அவங்கள வந்துட்டு எமோஷ்னலாக நீ வந்துட்டு இது பண்ணுற, பொசசிவ் ஆகுற? எதுக்கு உனக்கு பொசசிவ் ஆகுது? நீ அங்கேயும் சோப்பு போடுற இங்கேயும் சோப்பு போடுறேன்ட்டாங்க. அப்போ உனக்கு வந்து 2 பேர் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? சே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கணுன்றதான் தெரியல எனக்கு. இவங்க வந்து விஜய் பார்வதியை கேட்குறாங்க. அவங்க வந்தப்பயே இந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி வெளியே வந்துட்டு நான் ஒருத்தங்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கமருதீன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க. அது கமருதீனுக்கு தெரியும். என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீ இருக்கன்னு அவங்க வந்துட்டு கமருதீன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது கமருதீனுக்கும் தெரியும், சரிங்களா? தெரிஞ்சு இங்கே அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்குள்ளே வந்துருச்சா என்னன்னு தெரியாது, சரிங்களா? ஆனால் அதை முடிவு பண்ண வேண்டியது யார்? கமருதீனும் விஜய் பார்வதியும். இப்போ துஷாருக்கும் அரோராக்கும் உள்ள விஷயங்களை யார் முடிவு பண்ணோம்? அவங்க 2 பேர். அதில் வந்து விஜய் பார்வதி தான் சொல்ல முடியுமா? சொன்னாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டீசென்சி தெரியும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கேவலமாக ரொம்ப மட்டமாக பேசிட்டாங்க. இவரும் அதை கேட்டுட்ருக்கார் பூம்பு மாடு மாதிரி. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேங்க நீங்கள்? உங்ககிட்ட அந்த பொண்ணு எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கு, நீங்கள் எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த பொண்ணு திரும்பவும் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுது? நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு தான் கமருதீன். இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறவங்கள தான் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கணும். ஏன் இவரும் வந்து இந்த அரோரா பின்னாடியே வந்து அரோரா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான்னு தெரில. அரோரா சொல்கிறது நம்மளுக்கே தெரியுது தப்புன்னு. ஏன்னா கமருதீன் கிட்ட விஜய் பார்வதி என்னென்ன பேசியிருக்காங்கன்றது கமருதீனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டுருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.